மயிலுவ ஏமாத்த நெனச்சு கடைசியில தினேஷ் இப்படி மாட்டிக்குவான் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது மயிலு வந்து இந்த தினேஷ் சொன்னது எல்லாத்தையுமே நம்பி கடைசியில அவன் பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டது, இன்னும் மல்லி பண்ண விஷயம் இது எல்லாமே தான் வந்து மயிலுவ காப்பாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கடைசியில போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த தினேஷ கொண்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அவன் அதாவது மயிலுவ மட்டும் ஏமாத்த நினைக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண மட்டும் ஏமாத்தல. இதுக்கு முன்னாடி பல பேர வந்து ஏமாத்திருக்கான். அதுவும் இல்லாம நெறைய பொண்ணுங்கள கொண்டு போய் அவன் அதாவது நெறைய இடத்துல வந்து வித்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதற்கொண்டு எல்லாமே வந்து டீட்டெயிலா வந்து தெரிஞ்சிருது, கண்டுபிடிச்சுடுறாங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா விஜய் இத சும்மா விட போறது கிடையாது. ஏற்கனவே மல்லி வந்து ஒரு மிகப்பெரிய கேஸ்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கேஸ பார்க்கிறதா, இல்ல வந்து மயிலுவ காப்பாத்துறது பார்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு 2 பிரச்சனை வந்து இப்போ உருவாக போகுது. அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா மயிலு என்ன பண்ணாங்க, ஏற்கனவே வந்து ரூ. 1,00,000 ஆட்டைய போட்டு போனாங்க. அடுத்ததா வந்து நகைகளை வந்து எடுத்துட்டு போனாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து இந்த தினேஷ் மாட்டக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போலியான நகை தான். போலியான நகையை வந்து செஞ்சு கொண்டு வந்து அதை வந்து வச்சுட்டு அடுத்ததா உண்மையான நகையை வந்து கொண்டு போனாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துலயும் இப்ப மாட்டிக்கிறாங்க. அதாவது நம்ம நாகு இருந்துட்டு அந்த நகையை வந்து மறுபடியும் மல்லிகிட்ட வந்து கேட்கறாங்க. அதாவது திங்கட்கிழமை ஆன உடனே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து போய் கேட்கறாங்க. அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா பேங்க்ல வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாத ஒரு குறை தான். ஏன்னா அது போலியான நகை, போலியான நகையை கொண்டு வந்து வச்சு அதாவது அடகு வைக்கலான்னு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம நாகுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போலியான நகையை கொண்டு போய் அடகு வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் நாகுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மல்லி எல்லாம் போயிட்டு அங்க ஒரு சில சீன் ஆக ஆரம்பிச்சிடுது. இது ஒரிஜினல் நகை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சண்டையை போட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இது போலியான நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு போன் பண்றாங்க. விஜய்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடியது போலியான நகை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள விஜய் வந்து உண்மையிலேயே அடுத்தடுத்து இந்த மயிலு வந்து ஏதோ தப்பு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரதுல இருந்து இன்னும் வந்து மயிலு வந்து அந்த பையன் கூட ஓடி போக நினைச்சது இது எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது இந்த தினேஷோட உண்மையான சுயரூபம் தெரியாததுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மயிலு வந்து விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்த தினேஷ் வந்து ரொம்ப நல்லவன் மாமா, அதுவும் இல்லாம என்ன அவன் நல்லா கண்டிப்பா வந்து கண் கலங்காம பாத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா கிட்ட சொன்னா இது எல்லாத்தையுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் வந்து ஓடி போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் இருந்துட்டு இங்க பாரு மயிலு, முதல்ல வந்து வீட்டுக்கு போலாம் வா. அதாவது முறைப்படி அவங்க வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேட்கட்டும். இல்ல அவங்க வீட்டுல ஒத்துக்கலையா, நாங்களே போய் அவங்க வீட்டுல வந்து பேசி ஒத்துக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜயும் வந்துட்டு ரொம்ப பொலைட்டா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க. அதுவும் இல்லாம மயிலு வந்து ஓடி போக நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மயிலு மேல பயங்கரமான கோவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த வயசுல எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அமைதியாவும் பொறுமையாவும் வந்து விடுறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததா வந்து நம்ம விஜய்க்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிய வர்றது, அடுத்ததா தினேஷை பத்தின உண்மைகள் தெரிய வர்றது, இது எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம தினேஷ் இருந்துட்டு இப்போ உடனடியா வந்து இந்த மயிலுவை இங்க இருந்து கூட்டிட்டு போயே ஆகணும். ஏன்னா நகை வேற கையில வச்சிருக்காங்க. நகை விஷயம் இது வரைக்கும் வந்து தெரியாது. ஏதோ மயிலு வந்து இங்க இருந்து அதாவது அந்த பையன் கூட ஓடி போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் விஜய்க்கு தெரியும். அதனால வந்து இல்ல எங்க வீட்டுல வந்து விட மாட்டாங்க, நாங்க இப்பயே போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் மட்டும்தான் வந்து அந்த பையனோட முகத்தை பார்த்திருப்பாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா இந்த தினேஷ் நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அதுக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுவும் இல்லாம விஜய்க்கு இவனை பத்தின முழு ரகசியமும் முழு உண்மைகளும் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ஏற்கனவே ஏமாத்திட்ட ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான் இல்லையா, அந்த பொண்ணு என்ட்ரி கொடுத்து அவனோட மொத்த ஜாதகத்தையும் வந்து சொல்றாங்க. இப்போ உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மயிலுக்கும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு மயிலும் இருந்துட்டு அந்த தினேஷ் மூஞ்சில காரி துப்பி அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் வந்து உன்ன மாதிரி வந்து யாரையுமே நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த மயிலு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது, அந்த பொண்ணு வந்து பொய் சொல்றா, ரொம்ப தப்பா வந்து பேசுறா. அதுவும் இல்லாம அவ யாருன்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த தினேஷ் இருந்துட்டு எந்த ஒரு விஷயத்துல பேசுறதுனாலும் வந்து தயாரா இருந்துட்டு இருக்கான். அதாவது எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மயிலு வந்து இங்க யார் சொல்றதையும் நம்புற மாதிரி இல்ல.
அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்து அந்த தினேஷ வந்து கைது பண்றாங்க. அவன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணான், ஏதெதெல்லாம் பண்ணான், அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளி அப்படிங்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து கண்டுபிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு நேரா வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி தினேஷோட கையில விலங்கியும் மாட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வாயாலேயே எல்லா உண்மையுமே சொல்றான். அதாவது மயிலுவ எதுக்காக வந்து லவ் பண்ணான், லவ் பண்ற மாதிரி நடிச்சான், அடுத்தது அவன் என்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்றான். ஆனா இத மயிலுவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த தினேஷ உயிருக்கு உயிரா லவ் பண்ணாங்க. அதுவும் இல்லாம தினேஷ் நீ இதுக்கப்புறம் திருந்தி வாழு, நான் உன் கூட சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மயிலு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அவனோட மோட்டிவ் ஒண்ணுதான். அதாவது மயிலுவ ஏமாத்திட்டு பணம், நகை இது எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு அடுத்ததா வந்து மயிலுவ கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ஒரு விஷயத்தினால இப்போ மயிலு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்திருந்தோம், எவ்வளவு பெரிய கொடுமை நடக்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா போலீஸ் இருந்துட்டு இப்பவாச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புறாங்க. அடுத்த விஷயமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து மல்லிக்கு எதுக்குமே, அதாவது மல்லிக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா மயில் வந்து இப்படி வந்து தப்பு பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனா நகை விஷயம், நகையை வந்து மறுபடியும் எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கும்போது அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே உண்டாகும். அதுவும் இல்லாம விஜய் இப்பவே மயில்வ காப்பாத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.